நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நோவா லான்ச்சர் 8.2 த லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நோவா லான்ச்சர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் வந்து என்ன முக்கியமான ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நோவா லான்ச்சர் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நான் பேச தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் நோவா லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது நமக்கு வந்து கஸ்டமைஸ் நிறைய இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐகான் பேக் சப்போர்ட் ஸோ நிறைய ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து நோவா லான்ச்சர் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த நோவா லான்ச்சர் 8.2 வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட மெட்டீரியல் யூஐ வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மெட்டீரியல் யூஐ இது யூஸ் பண்ணனால நமக்கு வந்து என்ன முக்கியமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் வந்து நல்லா ஹெவியாக வந்து பண்ணிக்க முடியும். நீங்கள் பேக்ரவுண்ட் கலராக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் சர்ச், ஸோ டோக்கு, ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ நம்மளே தனித்தனியாக கலர் செட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோவா லான்ச்சர் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் என்ன முக்கியமான ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோவா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நோவா லான்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து அவைலபிளாக இருக்குது. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான வெர்ஷன் 8.0 ஸோ அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணோம். ஜஸ்ட் கூகுளில் போய் நோவா லான்ச்சர்னு போட்டாலே போதும், நமக்கு வந்து நோவா லான்ச்சர் பீட்டா வந்து வரும். ஜஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஸோ இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் நோவா லான்ச்சர் பீட்டா, தென் ஸ்க்ரால் டவுன் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் த லேட்டஸ்ட் பீட்டா ஏபிகே ஜஸ்ட் கிளிக் கொடுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நோவா ஐட் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தனையே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு லைட் தீம் வேணுமா, டார்க் தீம் வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். டார்க் வேணும்னா டார்க் மோட், லைட் ஒன் லைட் மோட், தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கோட், தென் அதுக்கப்புறம் வந்து ப்ரிவியூ வந்து எப்படி இருக்கும். ஸோ ஐக்கான சைஸ் வந்து நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம சில முக்கியமான கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம வந்து டிக் வந்து கொடுத்துட்டு என்டர் வந்து ஆயிடலாம். ஓகே, நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோவா லான்ச்சர் 8.0 வந்து வந்துருச்சு. ஸோ கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நோவா லான்ச்சரோட 8.0 இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோவா லான்ச்சர். ஸோ நமக்கு இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஆப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சர்ச் இருக்குது. இந்த சர்ச் பார் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு பேக்ரவுண்டில் வந்து கலர் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம வந்து மெட்டீரியல் யூஐ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஈஸியாக வந்து மாற்றிக்க முடியும். இது நோவா லான்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் வந்து கொடுத்தா தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். அதுக்காக கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்டர் வந்துட்டு நம்ம கெஸ்டர் வந்து ஹைட் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டருக்கு வந்து பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஸோ நமக்கு இது ஒரு சில டைம் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒரு சில டைம் ஒர்க் ஆகுது. இந்த ரெட்மி ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்டர் சப்போர்ட் வந்து வர வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஏதாவது ப்ளே ஸ்டோரில் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணலாமான்னு பார்த்தோம். என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு இப்போ கரெக்டாக அந்த கெஸ்டர்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் க்ரோமில் இருக்கேன், எனக்கு பேக் வரணும் வந்து பண்ணால் கெஸ்டர்ஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ நீங்கள் வந்து பண்ண ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்டர் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள், ஒர்க் ஆச்சுன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தில் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஜஸ்ட் நம்ம வந்து போயிடலாம். இந்த நோவா லான்ச்சர் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் பேக்கில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சான் ஆண்ட்ராய்ட் டு ஐகான்ஸ், யூ ஐகான் பேக், வைரல் ஐகான் பேக், பிக்ஸ் யூ ஆண்ட்ராய்டோட லைட் ஐகான்ஸ். ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வால் கேண்டி இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீனில் வால்பேப்பர் வந்து மாற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி நோவா லான்ச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான சேஞ்சுங்கன்னு சொல்லி கேட்டால் செட்டிங்ஸ் பேஜ் தான். ஜஸ்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வால்பேப்பர் செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் வந்து போகலாம். ஸோ செட்டிங்ஸில் நமக்கு வந்து நோவா லான்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம நோவா லான்ச்சர் 7ல் வந்து பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செட்டிங்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கப்புறம் கீழே ஸ்டைல்னு இருக்குது. ஸ்டைல்ன்ற புது செக்ஷனில் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டோட்டலாக வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம இந்த செட்டிங்ஸில் வந்து பாருங்கள் நம்ம எல்லாமே சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுறோம். ஹோம் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஐக்கானோட சைஸ் வந்து நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் கம்மி பண்ணிவிட்டேன், எனக்கு இவ்வளோ சின்னதாக வேணும். ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள் ஐக்கானோட சைஸ் வந்து எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. தென் அதுக்கப்புறம் எனக்கு பெருசு வேணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பேஜ் வந்து டோட்டலாக ஆப்டிமைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லாமே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ இந்த ஐக்கான் சைஸ் மாற்றுறதுல மட்டும் கிடையாது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் சைஸில் மாற்றுறது, ஸ்டேட்டஸ் பார் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப் ட்ராயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராயரில் இருக்கிற ஐக்கான் சைஸில் எவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ வந்து பாருங்கள். ஸோ ஆப் ட்ராயரில் இருக்கிற ஐக்கான் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஆப் வந்து நம்ம ஃபோல்டரில் போடுவோம், அந்த ஃபோல்டரோட ஐக்கான் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கம்மி வந்து பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் அனிமேஷன் ஸ்டைலு, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து டோட்டல் யூஐ செட்டிங்ஸ் பேஜே வந்து பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க முடியுது. தென் அதுக்கப்புறம் ஸ்டைலில் போகிறோம். ஸ்டைலில் தான் நமக்கு வந்து டோட்டலாக மாற்றிருக்காங்க. ஸோ ஸ்டைலில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம சூப்பராக வந்து காட்டுறேன். ஃபஸ்ட் நான் வந்து எனக்கு தேவையான ஆப்ஸ் மட்டும் நான் ஃப்ரண்ட்டில் லோட் பண்ணிக்கிறேன்.
ஃப்ரண்ட்டில் எனக்கு தேவையான ஆப்ஸ்லாம் வச்சுட்டேன். ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், யூ ஐகான் பேக் வந்து ஓப்பன் பண்ணுறேன். யூ ஐகான் பேக் ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து அப்ளை டு ஹோம் கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ ஐகான் பேக் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து மாற்றிருச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்து யூ ஐகான் பேக்கை செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து வால்பேப்பர் ஏதாவது செட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பார்த்தா வால் கேண்டி ஆப்பில் வந்து இருக்கேன். ஸோ நமக்கு நிறைய சூப்பரான வால்பேப்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எது பிடிச்சிருக்குன்னா வந்து இந்த ஒயிட் கலருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து கொடுத்துக்கிறேன். டவுன்லோட் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள் பார்க்கவே ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இது வந்து நீட்டாகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ நமக்கு இதுக்கு பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் கலர் இருக்குது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலரில் இருக்குது. நமக்கு அந்த கீழே சர்ச் பார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகலை. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து நோவா லான்ச்சர் அந்த மெட்டீரியல் எழுந்து ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணுறோம், செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸில் நம்ம ஜஸ்ட் பேக் வரலாம். ஸோ நமக்கு ஸ்டைல்னு கொடுத்துருந்தாங்க, ஸ்டைல் போகிறோம். ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெட்டல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கஸ்டமில் வந்து நமக்கு பிடிச்ச கலர் வந்து மாற்றிக்கலாம். ஜஸ்ட் க்ரீன் கலர் வந்து கொடுத்தா நமக்கு அந்த க்ரீன் கலர் மேலெலாம் வந்து பார்த்தா க்ரீன் கலரு சைட்லலாம் மாறிடும். ஸோ நம்ம டெஸ்க்டாப் செட்டிங்ஸ் வந்து போகணும். டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தா நமக்கு என்ன கலர் வந்து வேணும். ஸோ நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான். ஜஸ்ட் வந்து ஒயிட் கலர் கொடுத்துடலாம். நான் பேக் வந்துடுறேன். ஸோ எல்லாத்துக்கும் இதே மாதிரி வந்து பார்த்தா ஒயிட் கலர் வந்து கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம வச்சிருக்க வால்பேப்பர் வந்து பார்த்தா ஒயிட் கலர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றிக்கலாம். ட்ராயரோட கலர் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோல்டரோட கலர் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பேக், அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்போட சர்ச் பார் வந்து பார்த்தா ஒயிட் கலர். தென் அதுக்கப்புறம் ட்ராயரோட சர்ச் பேர் வந்து பார்த்தா ஒயிட் கலர். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச கலர் செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள் பார்க்கவே ரொம்ப மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு கலர் இருந்துச்சு. நமக்கு இந்த மெட்டீரியல் நம்ம போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பாருங்கள் எப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம நோவா லான்ச்சர் 7 வச்சுருந்தா நமக்கு வந்து டெஸ்க்டாப்போட சர்ச் பார் கலர் வந்து பாருங்கள் இப்போ வந்து பாருங்கள் ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. பட் இப்போ அந்த வால்பேப்பருக்கு இதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது. பட் வந்து ஃபுல்லாக வந்து மேட்ச் ஆகலை. ஸோ இந்த இடத்துல நம்ம நோவா லான்ச்சர் இந்த 8.0 வந்து மெட்டீரியல் நம்ம ஒவ்வொரு கலர் வந்து கொடுத்தனால நம்ம டெஸ்க்டாப்போட சர்ச் பார் கலர் வந்து ஒயிட் போட்டோம். தென் அதுக்கப்புறம் பேக் வந்துட்டு இதுக்கும் வந்து பார்த்தா ஒயிட் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீன் வந்து பாருங்கள் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ கைஸ் இப்போ நீங்கள் லுக்கை வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து டோட்டலாக யூஐ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை ஸ்வைப் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு சூப்பரான கலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து வேறு கலர் மாற்றேன். செட்டிங்ஸ் போகிறேன். ஓகே, ட்ராயரோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரோஸ் கலர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து இது மேட்சே இல்லை. ஸோ இப்போ நமக்கு இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்வைப் பண்ணும்போது இப்படி இருக்குது. இது வந்து மேட்சே இல்லை. ஸோ இந்த மாதிரி டைம் நம்ம ஜஸ்ட் இந்த மெட்டீரியல் வைஸ் செலக்ட் போகிறேன். நான் வந்து ஒரு எல்லோ கலர் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து இப்போ வேறு கலர் ஏதாவது மேட்ச் ஆகுனா கொடுத்துக்கலாம். இப்போ லைட் ரோஸ் வந்து கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ நோவா லான்ச்சர்லேருந்து மெட்டீரியல் யூஐ டிசைன் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் டெஸ்க்டாப் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தா விஜிட் பேஜ் வந்து வரும். ஸோ விஜிட் பேஜும் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆண்ட்ராய்ட் 12 கிளாக் விஜிட் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதில் நிறைய கிளாக் இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணும் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு சூப்பராக வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ண பிக்சல் யூட ஐகான் பேக்கெல்லாம் செட் பண்ணியிருந்தோம். ஓகே, எக்ஸாம்பிள் நம்ம யூ ஐகான் பேக் செட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு வந்து வைரல் ஐகான் பேக் வந்து பாருங்கள். ஸோ நம்ம வைரல் ஐகான் பேக் வந்து இந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஆண்ட்ராய்ட் 12 பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம். அதை செலக்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்தா பிக்சல் லைட் தீம். ஜஸ்ட் இப்போ அப்ளை கொடுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தா பிக்சல் லைட் தீம். ஸோ இந்த தீம் நமக்கு வந்து ஃப்ரீ தீம் தான். நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தா சூப்பராக வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் யாரும் ஆண்ட்ராய்ட் 8 பீட்டா அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் 12 ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஒர்க் ஆகும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்து நோவா லான்ச்சர் 8.0. ஸோ பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் மறக்காமல் செக் பண்ணுங்கள். மெயின் சேஞ்சே வந்து பார்த்து மெட்டீரியல் யூஐ தான். ஸோ அதான் வந்து பார்த்து நோவா லான்ச்சர் 8.0 முக்கியமான ஃபீச்சர். அதுக்கப்புறம் நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி இருந்தது தான். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நோவா லான்ச்சர் 8.0 தென் அதுக்கப்புறம் ஐகான் பேக்ஸ் எல்லாரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கேஸ் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து நோவா லான்ச்சர் 8.0 வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஐகான் பேக்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டதுக்கப்புறம் நம்ம இன்னும் வந்து பார்த்தா ரொம்ப சூப்பராக வந்து மாறிச்சு. அதுக்கப்புறம் நமக்கு அந்த விஜிட்டோட யூஐ அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியல் யூஐன்னு சொல்லியிருந்தேன் எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ரெட்மி ஃபோனில் மட்டும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி கேட்டால் கெஸ்டர்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து நோவா லான்ச்சர் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த விதமான தேர்ட் பார்ட்டி லான்ச் இன்ஸ்டால் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த கெஸ்டர் வந்து போயிட்டு நமக்கு அந்த 3 டாட் பட்டன் வந்து வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தா ஃபுல் ஸ்க்ரீன் கெஸ்ட் வந்து பார்த்துருந்தோம். பட் அந்த ஆப் வந்து அந்த கரெக்டாக வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு சில டைம் ஒர்க் ஆகுது, ஒரு சில டைம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது வேணும்னா மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. நீங்களும் வந்து நோவா லான்ச்சர் 8.0 வந்து ட்ரை பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். தென் அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிருக்க ஆப்ஸ்க்கான லிங்க் தென் அப்புறம் இந்த ஐகான் பேக் எல்லாத்துக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நோவா லான்ச்சர் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த
இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.